ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 69வது நாளுக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயாச்சு. இந்த ப்ரோமோடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வீக்கெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக எவிக்ஷன் வந்து இருக்கும், ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் இந்த கமல்ஹாசன் அவர்கள் வரக்கூடிய எபிசோடு அப்படின்னாலே சொல்லவே வேணாம். அந்த வாரத்தில் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள லெஃப்ட் டு ரைட் வந்து வாங்கிடுவார். இந்த வாரம் நிஷா வந்து மாட்டிட்டாங்க. ஸோ நிஷா வந்து புதிய மனிதா அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் அர்ச்சனா அவர்களை வந்து எமோஷனல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இறந்து போன அவங்களுடைய அப்பாவை பற்றி ஞாபகப்படுத்தினாங்க. இது மக்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருந்துச்சு. நிஷா வந்து இப்படி பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷாக்கும் ஆனாங்க. இன்றைக்கி நடந்த ப்ரமோவில் ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்து நிஷா கிட்ட நிஷா பயன்படுத்திய யுக்தி வந்து சரியாக படுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒரு ஆசிட்டாக மாறிய நிஷா வந்து நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதுக்கு நிஷா வந்து எந்த இடத்துலையுமே நான் வந்து தவறாக பயன்படுத்தினதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய முகத்தில் வந்து ஒரு பயம், ஒரு அழுகை எல்லாமே இருக்குது. கடைசியாக கமல் சார் வந்து அவர்கள் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு தான் மக்கள் வந்து நினைக்கிறாங்க. யோசிக்காமல் ஒரு யுக்தியை வந்து நீங்கள் கையில் எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினை கேட்குறாரு. இந்த ப்ரொமோ வந்து முடியுது. ஸோ நிஷா வந்து எல்லாத்துக்குமே மறுக்கிறாங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடில் கண்டிப்பாக நிஷாவுக்கு ஒரு குறும்படம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. நிஷா பயன்படுத்திய அந்த யுக்தி வந்து சரியானதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.